தினமலர் அனைவருக்கும் வணக்கம். குவார்டர் ஃபைனல் 1ல வந்துட்டு மொராக்கோவை பிரான்ஸ் 2-0 வின் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து அப்படியே பிரான்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பிரான்ஸ் வந்து பயங்கரமா ஆடி மொராக்கோனால எதுவுமே பண்ண முடியல, சிம்பிளா சொல்லணும். ஸோ அதுல நிறைய காரணங்கள் இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத நம்ம பேச போறோம். இதுக்கு நம்ம கூட ஃபுட்பால் எக்ஸ்பர்ட் கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்ப பிரான்ஸ் மொராக்கோ மேட்ச்ல வந்துட்டு நமக்கு எதிர்பார்த்தது வந்து ஈக்குவலா தான் போகும், ஸோ எக்ஸ்ட்ரா டைம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா மொராக்கோனால எதுவுமே பண்ண முடியல பிரான்ஸ் கூட. எம்பாப்பே ஒரு கோல் அசிஸ்ட் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு. ஓலிசி வந்து இந்த மேட்ச்ல வந்து பெருசா தெரியல, பட் எம்பாப்பே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டாரு. அதுவும் குறிப்பா பிரான்ஸ் டிஃபென்ஸ் சூப்பரா இருந்தது. மொராக்கோனால அட்டாக்கே பண்ண முடியல கடைசி வரைக்குமே. பெருசா மொத்தமாவே 5 ஷாட் தான் அடிச்சிருந்தாங்க. இப்ப மொராக்கோவுக்கு ஆக்சுவலா ஈக்குவலா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா இல்ல. இதுல வந்து என்னென்ன தப்பு பண்ணாங்க மொராக்கோ, சோ என்னென்ன அவங்களுக்கு நெகட்டிவா இருந்திருக்கு? 3 விஷயம். ஃபர்ஸ்ட் லைன் அப்ல இன்ஜுரி, சைபர் இன்ஜுரி ஆனது பெரிய செட்பேக் ஆயிடுச்சு. பெரிய செட்பேக் ஃபர்ஸ்ட் அது ஒரு ஆச்சு. அப்புறம் லைன் அப்ல 3 மிஸ்டேக் பண்றாங்க. மசரோய் லெஃப்ட் பேக்ல இருந்து கரெக்டா ஒரு குவார்டர் ஃபைனல் முக்கியமான மேட்ச் சென்டர் பேக்கா போடக்கூடாது. ஆனா வேற வழியில ஆப்ஷன் இல்லாதனால போறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சென்டர் பேக்ஸ் வந்து அவங்க எடுத்துருக்கணும். லைன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது எடுத்துக்கணும். அது வந்து இங்க டேஞ்சரா முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரியாடு இன்ஜூர்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல இருக்கிற இன்னொரு போன மேட்ச் ஆடினவரும் இன்ஜூரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசரோய் போட்டு அதுக்கப்புறம் சென்டர் பேக் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அதனாலதான் அவர் டேக்கிள் மிஸ் டைம் பண்ணி ஹலால் வந்துட்டு எல்லோ கார்டு. ஆக்சுவலா ஹலால் வந்து எல்லோ கார்டு. அவர் இன்ஜுரி என்னங்கிறது கரெக்டா தெரியல. மசரோய் வந்து லெஃப்ட் பேக் ஆட்டு இருந்தாரு, சென்டர் பேக் ஆடினாரு. ரைட் பேக்ல ஹக்கீமி ஆடினாரு. லெஃப்ட் பேக்ல வந்து புது பிளேயர் ஆடினாரு. ஹல்டின்ஸ் அப்படிங்கிற பேரு கரெக்டா ஞாபகம் இல்ல, அவர் ஆடினாரு. அப்ப சைபரி தான் வந்து பெரிய செட்பேக்கா போயிடுச்சு. ஏன்னா அவர் தான் செமஃபார்ம்ல இருந்தாரு. அவர் வந்து பெரிய த்ரெட்டா இருந்தாரு எதிர் டீமுக்கு எல்லாமே. அவர் இன்ஜுரி தான் வந்து மொராக்கோவை கம்ப்ளீட்டா டவுன் பண்ணிருச்சு அப்படிங்கறது தான் நான் சொல்றேன். டிஃபென்ஸுமே வந்து 1-2 பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆயிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஸோ அப்படி இருந்தாலுமே மொராக்கோனால எதுவுமே பண்ண முடியல சுத்தமா. பிரான்ஸோட டிஃபென்ஸ்க்கு பதில் இல்லை அவங்ககிட்ட. இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, நான் புவாடி வந்து பெரிய பிளேயர்னு எல்லா தனியா பெஸ்ட் யங்கஸ்ட் பிளேயரும் எல்லா மேட்சும் பிரைஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். இங்க என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, புவாடி கிட்ட அவர் ஸ்பீடை மேட்ச் பண்ண முடியல. அவர் கேம் வந்து என்னன்னா ஒன் டச் ஹோல்ட் பண்ணி பொசிஷன். இப்ப நீங்க பிரேசில் கூட இவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், இது நேற்று பிரான்ஸ் கூடயும் அப்சல்யூட்டா ரொம்ப வெரிடா இருக்கு. காரணம் என்னன்னா, பிரேசிலோட மிட்ஃபீல்டு அட்டாக்கிங்கும் டிஃபென்சிவும் அவ்வளவு போரா இருந்தனால இவரால ஹேண்டில் பண்ண முடிஞ்சு. பிரான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருந்தனாலேயே இவரோட ஸ்லோ பாசிங் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்களோட ஸ்பீடை மாத்தணுங்கிறத இதுல கிளியர்னு தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு பதிலா சோஃபியான் அமரபாத்தை எடுத்திருந்தா, போன டைம் நீங்க பாத்திருப்பீங்களா, ஒரு போன வேர்ல்டு கப்ல எம்பாப்பே மேல ஒரு லாங் ரன் எடுத்து ஒரு டாக்கிள் போடுவார் ஒரு வீடியோல. சோ அப்ப அமரபாத் எடுக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப ஹக்கீமி மேல போய் ஆடலாம். சோ ஹக்கீமி மேல போய் ஆகும்போது பிரான்ஸ் ஃபாஸ்டா கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அமரபாத் ஸ்பீடா ஓடி வந்து டாக்கிள் பண்ணுவாரு, வின் பண்ணுவாரு. சோ பெனால்டி வரதுக்கோ இல்ல கோல் சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கோ சோ அமரபாத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கிறது எனக்கு இப்பதான் தோணுச்சு. ரொம்ப அட்டாக் பண்ணாரு. நார்மலாவே அவர் அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். அந்த இடத்துல டிசைட் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலா ஹக்கீமி வந்து டிரான்சிஷன் ஆகும்போது டிசைட் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ஒரு விஷயம். அந்த சைட் டெம்பேலேவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஏன்னா அவரு ஒரு கோல் போட்டாரு. டெம்பேலே சரியான கோல். அதுவுமே அவங்க கவுண்டர் அட்டாக்ல அடிச்சாங்க. இதுல வந்துட்டு என்னன்னா, அந்த 2 லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் 2 இடத்துலதான் கோலே வந்திருக்கு ஆக்சுவலா பார்த்தோம்னா. ஆமா இல்ல, அந்த என்னன்னா கோல் வந்து வந்தது சென்டர்ல தான். ஆனா மிஸ்டேக்ஸ் வந்து அதுல இருந்தா கிரியேட் ஆகி அப்படியே வருது. ரீசன் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா டூஏ சைடு ஹக்கீமி இருக்காரா, ஹக்கீமி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சேஃபா தான் விளையாடுறாரு. சேஃபா விளையாண்டோடனே மொராக்கோக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம சேஃபா விளையாண்டா கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத ஒரு 25-30 மினிட்ல இந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் பிரேக் அப்புறம் அதை அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க. ஹைட்ரேஷன் பிரேக் அப்புறம் கொஞ்சம் சேஃபா விளையாடுறது இன்னுமே டேஞ்சர். ஏன்னா ஷாட்ஸ் வந்து அப்பவே 10 கிட்ட எடுத்துட்டாங்க. அந்த 25 மினிட் கிட்டே ஒரு 10 ஷாட்ல எடுத்துட்டாங்க. எடுத்தா அதுல 3-4 ஆன் டார்கெட்டு, கார்னர்ஸ் எல்லாமே நிறைய போயிருச்சு. அட்டாக்கிங் ரொம்ப த்ரெட் பண்றாங்க. இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சரி கொஞ்சம் ஒரு 5-6 பாஸுக்கு அப்புறம் அப்பதான் முன்னாடியே போறாங்க. ஹக்கீமி போய் கரெக்டா மிஸ் பீட் ஆயிருது, வந்து பெனால்டி ஆயிருது. பெனால்டி வந்து எம்பாப்பே போட்டுப்பாரு, ரொம்ப ஸ்லோவா அடிச்சாரு. ஆக்சுவலா வந்து அந்த பெனால்டி கான்ட்ரோவர்சின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் பாக்கும்போது அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலா பாக்கும்போது ஆக்சுவலா டாக்கிள் பண்றதுக்கு முன்னாடியே எம்பாப்பே விழுந்த மாதிரியும், அவர் விழுகும் போதுதான் டச் ஆன மாதிரி இருந்தது டாக்கிள் பண்ணும்போது. அதுவே எனக்கு சந்தேகமா இருந்தது ஆக்சுவலா.
இப்ப நம்ம 2 விஷயம் எடுத்துப்போம். சாலாவோட பெனால்டி இது எடுத்துப்போம். சாலாவோட பெனால்டி அப்பீல் இது எடுத்துப்போம். சாலா பெனால்டி அப்பீல் பண்ணும்போது பால் அவர் கண்ட்ரோல்லே இல்ல. கிளியரா குடுக்கவே முடியாது. அதுவும் இல்லாம ஆமா. அவரு இப்ப என்னன்னா எம்பாப்பே என்னன்னா இவரு ஸ்லைடிங் வந்தாச்சு. யாரு? மஸ்ரோய் ஸ்லைடிங் வந்தாச்சு. அப்ப என்னன்னா அவரை தாண்டறதுக்காக ஸ்டெப் ஓவர் போட்டு என்னன்னா அவரு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணியாச்சு. நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா ஆல்வரஸ் வந்து பாலை வந்து எடுத்துட்டாரு. புரியுதா? இதுல வந்து எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணி போயாச்சு. அப்ப எம்பாப்பேயோட மூவ்மெண்ட்டை வந்து இவர் தடுக்கிறார். புரியுதா? இந்த ஸ்லைடிங்ல வந்து ஸ்டாப் பண்ணாலும் எம்பாப்பேயோட மூவ்மெண்ட்டை தடுத்துறாரு எந்த விதமா போகாதுமே. சோ அப்ப வந்து இது வந்து ஈவன் எம்பாப்பே வந்து கான்டாக்ட் இனிஷியேட்டே பண்ணாலுமே கிளியரா வந்து அப்புறம் என்ன கால் டேங்கிள் ஆயிருது. சோ இது டெஃபினட்டா பெனால்டி தான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனும் வந்து நம்ம அந்த எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் அனலைஸ் பண்ணணும், எல்லா ஆங்கிள்லயும் செக் பண்ணணும். அப்புறம் விஆர் செக் பண்றாங்க கிளியரா. ஒரு 2-3 மினிட்ஸ் செக் பண்றாங்க. அதுக்கப்புறமே தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க கொடுத்த அப்பவே ஸ்ட்ரைட்டா ரெஃபரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமே தான் சொல்றாங்க டெஃபினட் பெனால்டி தான் அப்படின்னு. ஓகே. எம்பாப்பே கோல் பார்த்தோம்னா ரொம்ப கிளினிக்கலா இருந்தது அவர் கோல். இத்தனைக்கும் முன்னாடி டிஃபெண்டர் இருந்தாரு, பின்னர் ஷாட் அடிக்கிறாரு, கரெக்டா நெட்ல போய் ஒரு அழகா முன்னாடி டிஃபெண்டர் இருந்துமே அழகா அடிச்சாரு அந்த ஷாட். நார்மலா எம்பாப்பே வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்தே நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் எம்பாப்பே. டிஸ்டன்ஸ்ல இருந்தே பெர்ஃபெக்ட்டா அடிப்பாரு, ஃப்ரீ கிக் அடிக்க மாட்டாரு. அதான் ஒரு பெரிய இது. அது ஃப்ரீ கிக் ஏன்னா இவ்வளவு கோல் போடும்போது உங்களுக்கு ஃப்ரீ கிக்லினா எந்த ஒரு ஆனா மெஸ்ஸி மாதிரி இல்ல. அப்ப நார்மலா ஒரு ஸ்ட்ரைக்கர்ல கண்டிப்பா ஃப்ரீ கிக் அடிக்க தெரியணும். அதுதான் வந்து ஆமா அது தெரியணும். சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றாங்க. டிஃபென்சிவ் மிஸ்டேக் மொரோக்கோ கிட்ட ஆகுது. அப்புறம் என்ன பண்றாரு இவரு டூயி கிட்ட பால் போனோடனே அவர் கரெக்டா ஒரு பாஸ் போட்டு எம்பப்பே பால் கிடைச்சோடனே க்ளோஸ் டவுன் பண்ணணும். இவர் என்ன பண்றாரு அந்த இசாட்டிய பின்னாடியே போயிட்டு எதுக்கு பின்னாடி போறீங்கன்னா ஒரு இதுவே தெரியாது. பின்னாடி போனோடனே கேப் நீங்க போஸ்ட் ஓபன் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க முன்னாடி நீங்க தான் போஸ்ட் மறைக்க முடியும். சோ அப்புறம் என்ன பண்ணா சின்ன பர்ஃபெக்டான கேப், கோல் கீப்பர் ரீச் ஆக முடியாத கேப், கரெக்டா பினிஷ். இதுவும் கிட்டத்தட்ட ஹாலாண்டோட பினிஷ் மாதிரி தான். என்ன பாத்தீங்கன்னா ஆனா லெஃப்ட் சைட்ல இருந்து ரொம்ப இது வந்து அப்படியே இந்த சைடு ரைட் லெக்ல இப்படி பினிஷ் பண்ற மாதிரி ஒரு இது சரியான பினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ 1-0 லீட் ஆயிட்டாங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணும் மொராக்கா அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது சூப்பரா ஒரு சேஞ்ச் பண்றாங்க. ஒலிசியும் டெம்பலேவும் ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க பொசிஷனை. ஏன்னா இப்ப என்னன்னா எம்பப்பே சாரி டெம்பலே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே புடிச்சிட்டாங்க. 4 பேர் சேர்ந்து புடிச்சிட்டு நிறுத்திட்டாங்க. எதுவுமே இப்ப ஃப்ரீ ஆகும் போது என்ன ஆச்சுன்னா கரெக்டா ஒரு பால் வருது சேம் எம்பப்பே மாதிரியே ஒரு நல்ல ஒரு பினிஷ் கோல் கீப்பர் கையில பட்டு கோல் ஆயிருது. ஸோ 2 நீங்க அப்புறம் என்னதான் மாத்தினாலும் இது பண்ணாலுமே திரும்பி பிரான்ஸ் கூட எல்லாம் வர முடியாது. இது ஈஜிப்ட் மாதிரிலாம் அர்ஜென்டினா திருப்பின மாதிரிலாம் திருப்ப முடியாது. சோ செனகல் கூட திருப்பின மாதிரி எல்லாம் திருப்ப முடியாது. ஓகே. பட் ஆனா மொராக்கோ வந்துட்டு கடைசி ஒரு 20-25 மினிட்ஸ்மே எப்படி போர்ச்சுகீஸ் ஸ்பெயின் கூட இருந்தாங்க அதே மாதிரிதான் இருந்தது. பால ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தவிர அதான் பேக் பாஸே தான் போட்டுருக்காங்க. கிராஸே போடல மேட்ச் பூராமே. அதான் ஒரு பெரிய இதா இருந்தது. இப்ப சென்டர் பேக் உள்ள கொண்டு வந்து கிராஸ் கெட்டிங் பண்ணலாம், அதான் ட்ரை பண்ணலாம்ல. ஒண்ணுமே ட்ரை பண்ணல. அட்லீஸ்ட் இன்னொரு கோல் அட்டாக் பண்ணிருக்கலாம் பயங்கரமா. அதை பண்ணவே இல்லை சுத்தமா. அதை ட்ரையே பண்ண கிடையாது. ஆக்சுவலா அவங்க கிராஸும் போட கிடையாது. எந்த ஒரு அது ஒரு எப்படி சொல்றது ஒரு போர்ச்சுகல் மாதிரி போரிங்கா தான் இருக்குது இந்த மேட்ச்மே. ஸ்பெயின் போர்ச்சுகல் மேட்ச் மாதிரியே இதுவும் போரிங்கா இருந்தது. எந்த ஒரு அட்டாக் இல்ல. மொராக்கோ இவ்வளவு மோசமா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா மொராக்கோ கண்டிப்பா கோல் போட்டா வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா சுத்தமா இந்த கேம்ல ஒரு ஃபைட்டே இல்லாம போயிடுச்சு. இதுக்கு என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா நான் இன்னொரு கம்பேரிசன் சொல்றேன். என்னன்னா போன டைம் மொரோக்கோ பிரான்ஸ் செமிஃபைனல் நடந்துச்சு இல்லையா, அந்த டீம் இதுக்கு பெட்டரான்னு தோடுது இந்த மேட்ச்ல மட்டும். இந்த ஹோல் டோர்னமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா அவங்க வந்து ஈக்குவலான ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எல்லாமே இதே மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. லாரன்ஸ் சேவ் எடுக்கிறாரு அந்த மாதிரி பிரஷர். ஆனா இந்த மேட்ச் ஏன் பண்ணல, என்ன ரீசன்? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா கடைசி மினிட்ல 17 நம்பர் போயிட்டு SABன்னு ஒரு பிளேயர் வந்தாரு. யாருன்னே தெரியல எனக்கு. அவருக்கு பதிலா என்ன சீரியலா எடுத்துக்கலாம். இப்ப ஸ்ட்ரைக்கர் தேவைப்படுது. அப்ப என்னன்னா நீங்க பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு பிளேயரை கொண்டு வந்தா அந்த ஒரு பிளேயரை கொண்டு வரதுமே டீம் அஃபெக்ட் பண்ணும். என்ன சீரியலா கிராஸ் போட்டா ஹெட் பண்ணக்கூடிய பர்ஃபெக்டான பிளேயர். இப்ப ஸ்ட்ரைக்கர் இல்லாத ஒரு பிரச்சனை வருது பாத்தீங்களா. அது போக ஆயுப் எல் கேபி இருந்தாரு. இது ஒலிம்பியா கஸ்டடி அவரையும் இறக்கல. என்ன இன்ஜுரியா இல்ல ரஹீமியா வந்து என்ன பண்ணாங்க, ரஹீமியா சப்ஸ்டிட்யூட் அனுப்புறாங்க. எல் கலோஸே எதுக்கு ஸ்ட்ரைக்கரா வைக்கணும், அவர் விங்கர். அவரை போய் எதுக்கு ஸ்ட்ரைக்கரா வைக்கிறீங்க, ரஹீமியா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே. இன்னொரு நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மேட்ச்ல கொஞ்சமாச்சும் பிரஸ் பண்ணும். பிரஸ் பண்ணீங்களாவே என்ன
பிரஸ்ல ஆகாதுல. இப்ப என்னன்னா நீங்க ஒரு பிளேயரை வந்து முன்னாடியே சொல்லி நீங்க பிரஸ் பண்ணி நீங்க மட்டும் அட்லீஸ்ட் பிரஸ் பண்ணுங்க, உங்களை செகண்ட் ஹாஃப்ல ஆஃப் டைம் சப்ஸ்டியூஷனோ இல்ல ஒரு 50-55 மினிட்டோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா அவரு மத்த எனர்ஜி எல்லாம் பிடிச்சி வச்சுப்பாரு இல்லையா. ஸோ பிரஸிங்ல சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா கோல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பிரஸ் பண்ணாதனால என்னாச்சுன்னா ரொம்ப ஃப்ரீயா ஆடிட்டாங்க, அதனாலதான் பின்னாடி கோல் ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், டிலேட் பிரஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த பிரஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா தான், இல்லைன்னா வந்து அந்த மேட்சோட அபிப்பிராயம் ஓப்பனாவே தெரியுது, தோத்துருவோங்கிற இது தெரியுது. சோ இது ரொம்ப பிரான்ஸுக்கு இந்த மேட்ச் ஒரு ஃபைட்டான மேட்சாவே இல்ல. நான் நினைச்சேன் சரி மொராக்கோ வந்து பயங்கர டஃபா இருக்கும், செமிஃபைனல்ல எப்படியும் செமிஃபைனல் வர்றதே பிரான்ஸ் கஷ்டம் எதிர்பார்த்தேன். ஆனா மொராக்கோ பார்த்தோம்னா ஒரு 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 டாப் கிளாஸ் டாப் 10ல இருக்க டீம் மாதிரி ஆடல இந்த மேட்ச். ஒரு டாப் 40-50 டீம் மாதிரி தான் ஆடினாங்க. இது வந்து பிரான்ஸுக்கு எப்படி சொல்றது, ஒரு பிரான்ஸுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் கண்டிப்பா கிடையாது. இந்த மேட்சை வச்சு நம்ம பிரான்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் செமிஃபைனல் வரும்போதுதான் கண்டிப்பா பிரான்ஸோட வீக்னஸ் என்னங்கிறது கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பெயின் வந்ததுன்னா ஸ்பெயின்ல வந்து என்னென்ன ஐ மீன் பிரான்ஸ்ல என்னென்ன வீக்னஸ் இருக்கு, எந்தெந்த இடத்துல ஹோல் இருக்கு அப்படிங்கறத ஸ்பெயின் கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இன்னொன்னு என்னன்னா மொரோக்கோ என்ன தெரியுமா பயந்துட்டாங்க. நம்ம இவ்வளவு தூரம் ஃபுட்பால் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், எங்காச்சும் 4-0 5-0 தோத்தோம்னா ரொம்ப இதாயிரும், இவ்வளவு ஃபுட்பாலவே வந்து இதாயிரும், பெட்டர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைமோ இல்ல பெனால்டி ஷூட்டோ போகாது, எக்ஸ்ட்ரா டைம் மாதிரி போற மாதிரி அப்படிதான் விளையாண்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோல் வந்தோடனே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, எம்பாப்பே ஸ்கோர் பண்ணோடனே இதாயிடுச்சு. இருந்திருந்தாருன்னா கூட ஏதாவது ஃபைட் பண்ணிருக்கலாம். அவர் எல்லாம் போயிட்டாரு. சைபீரியன் ரொம்ப முக்கியமான பிளேயர், 4 மேட்ச் ஆடி 4 கோல் போட்டிருந்தாரு, அருமையா விளையாண்டாரு. நான் ஆக்சுவலா இந்த வேர்ல்டு கப்லயே வந்து ஒரு எப்படி ஒரு 25 ஏஜ் கீழே ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர்னா இந்த வேர்ல்டு கப்ல அவர் தான் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்னா நான் அதான் சொல்லுவேன். எம்பாப்பே ஹாலண்ட்லாம் விடுங்க, அவங்க எல்லாம் டாப் பிளேயர்ஸ். அதே ஒரு வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆடுற ஒரு பிளேயர் நல்ல ஸ்ட்ரைக்கர் அப்படின்னா கண்டிப்பா சைபீரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் நல்லா விளையாண்டுருக்காரு, பாசிங் பண்றாரு, ட்ரிபிளிங் பண்றாரு, ஹெட்டிங் பண்றாரு, ஷாட்ஸ் அடிக்கிறாரு, கிளினிக்கலா இருக்காரு, பிரஷிங் பண்றாரு, எல்லா விஷயமே அவர் பண்றாரு. சோ அதனால அவர் மிஸ் ஆனது கண்டிப்பா மொராக்கோ பெரிய மிஸ் தான். பட் இருந்தாலுமே யாரா இருந்தாலும் எந்த டீமா இருந்தாலும் எல்லா டீம்லயும் இன்ஜுரி இருக்கு, எந்த டீம்ல தான் இல்ல. அப்படிங்கும்போது எல்லாரும் டவுன் ஆயிடக்கூடாது இல்லையா. அதையாவது மொராக்கோ அப்படி டவுன் ஆகி கொஞ்சம் வேற மாதிரி ஆடினாங்க, டாக்டிக்ஸே சுத்தமா சரியில்லை பிரான்ஸ்ல. ஒரு பிரான்ஸ் கூட ஆடினா ஒரு அதிக எனர்ஜியோட ஆடணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா அவங்க பிக்சர்ல வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. ஒரு மேட்சை வந்து கடன் சரி யாருமே இல்லை, இன்ஜுரி ஆகி போச்சு, சரி நம்ம கடனுக்கு ஆடிட்டு நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதுதான் வந்து இது பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு மேட்ச்ல வந்து ஒரு வெறி தெரியவே இல்லை. மொராக்கோ கிட்ட இருந்த அந்த பழைய வெறி, போன மேட்ச் வரைக்கும் இருந்த வெறி வந்து இதுல இல்ல. நெதர்லாண்ட்ஸ் கூட அவ்வளவு வெறித்தனமா இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு வெறி வந்து பிரேசிலை விட வெறித்தனமா இருந்தாங்க. ஆமா, பிரேசிலோட வெறித்தனமா இருந்தாங்க. அந்த வெறி வந்து இந்த மேட்ச்ல சுத்தமாவே இல்லை, அதை பார்க்கவே முடியல சுத்தமா. அதனாலே எனக்கு என்னன்னா போரிங் ஆயிடுச்சு, போரிங்கான மேட்ச் ஆயிடுச்சு சுத்தமாவே. எனக்கு அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை மொராக்கோ மேட்ச். என்னடா எப்படி ஆடுறாங்க, எதுக்குடா பார்த்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு நைட்டு முடிச்சு. அது ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. ஓகே, அடுத்து பிரான்ஸ் வந்துட்டு ஸ்பெயினா பெல்ஜியமா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சோன்னா நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஸோ ஸ்பெயின் வந்து வருவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்து, ஸ்பெயின் பிரான்ஸ் வந்தா கண்டிப்பா ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். ஸோ அதை பத்தி கண்டிப்பா நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். தொடர்ந்து இந்த சேனல் இணைந்தீர்கள். இதே மாதிரி நல்ல உடல் நிச்சயம் சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.